வெல்கம் பேக் டு மாம்ஸ் புக். இன்றைக்கி நட் பவுடர் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த நட் பவுடர் அப்படின்றது ப்ரோட்டீன் பவுடர்னு சொல்லலாம். குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்ல வெயிட் கெயினும் கொடுக்கும். குழந்தையோட அண்டர் வெயிட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது சாப்பாட்டில் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், இது நாலும் ஈக்குவல் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சுக்கு பொடி, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இல்லை ஒரு முழு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுக்கணும். மிதமான சூட்டில் இதை வறுத்துக்கோங்க. இப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சூடு தெரியணும், அந்தளவுக்கு வறுத்தா போதும். இதெல்லாம் நட்ஸ் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வறுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் தொட்டு பாருங்கள், சூடாக இருக்குது அப்படின்னா அதோடு அதை எடுத்துருங்க. ஒரு தட்டில் போட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது வந்து ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. அந்த பல்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு 4 to 6 டைம்ஸ் நீங்கள் அந்த பல்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் குறன்னு தான் அரைப்படும். இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சலிச்சு எடுத்த மேலே நிற்கிது பாருங்கள், அதை வந்து இன்னும் ஒரு 2 தடவை அரைச்சிட்டு அதையும் நல்லா சலிச்சுக்கோங்க. எப்படி நம்ம இதை அரைச்சாலும் ஃபைன் பவுடர் தனியாகவும் கொஞ்சம் அரைப்படாத குறன்னு இருக்க பவுடர் தனியாகவும் இது வரதான் செய்யும். இது ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா இது எல்லாமே பட்டர் ஆகிடும், நட் பட்டர் ஆகிடும். இது ரொம்ப நேரம் மிக்சியில் போட்டு இதை அரைக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நான் 2ஆக எடுத்து வச்சுருக்கேன். ஃபைன் பவுடர் தனியாகவும் கொஞ்சம் குறன்னு இருக்கிற பவுடர் தனியாகவும் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கஞ்சி, ஒரு டெசர்ட் ஐட்டம்லாம் செய்கிறப்போ இந்த குறன்னு இருக்க பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாலில் கலந்து கொடுக்கும்போது, ஜூஸில் கலந்து கொடுக்கும்போது இந்த ஃபைன் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த நட் பவுடர் ரொம்ப நல்லது. எப்பவும் போல் 3 days ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 teaspoon கொடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த நட் பவுடர் ஃபார் பேபிஸ் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எப்போத்துலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னா 8 மாதத்துலேருந்து குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாவது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் பாதாம், முந்திரி மட்டுமாவது ஊற வச்சுட்டு தண்ணியில் நல்லா அரைச்சி கஞ்சிங்களோட கலந்து கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனும் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் இந்த ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.